மாநகர ஆர்எஸ்எஸ் தலைவர். நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கி பற்றி எறிகிற விஷயம். திருப்பரங்குன்றம் மலை மேலே காட்டில் இன்னைக்கு தீபத்தூணில் தீப ஏற்றத்துக்காக சிங்கிள் ஜட்ஜ் உத்தரவு போட்டாங்க. அதை மதிக்கலை யார்? தமிழக அரசும் தமிழக காவல்துறையும். அதன் பிறகு ரெண்டு ஜட்ஜ் அவங்க உத்தரவையும் மதிக்கலை. அவங்க சட்டத்தை மதிக்காமல், கான்ஸ்டியூஷனை மதிக்காமல், அவங்க சட்டத்தை மதிக்கலை, கான்ஸ்டியூஷனை மதிக்கலை. ஆனால் நம்ம பக்தர்கள் மேலே கேஸை போட்டு 12 பேரை அரெஸ்ட் பண்ணி தேனிமொழி சேர்ந்து வச்சுருக்காங்க. இந்த போடப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பெண் காவலர்களை பொது இடத்தில் வெட்கி தலைக்குனியும்படி துன்புறுத்துவதாக அவங்க சொல்கிறாங்க. இது மிகவும் தவறு, உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இது பொய், ஒரு அவதூறை பரப்புறதுக்காக போடப்பட்ட விஷயம். அதுக்காக நம்ம இன்றைக்கி மனு கொடுத்து வந்திருக்கோம். கலெக்டரை பார்த்து கலெக்டர் அதுதான் வந்திருக்கோம். நேற்றுக்கு பிஜேபி தலைவர் உட்பட 93 பேர் மேலே பிஎஸ்ஆர்சிஆர் பார்த்துக்காங்க, அறிவிச்சிட்டாங்க. அதை தவிர 11 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. இந்த விஷயமா பெண் காவல் அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. இதுதான் விஷயம். இதை பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதே போல் தீபத்தை ஏற்றணும். ஜட்ஜு உயர்நீதிமன்றத்தோட உத்தரவுப்படி தீபத்தை ஏற்றணும். அதன் இது விஷயமாக கலெக்டரை பார்த்து என்ன செய்ய போகிறீங்க, ஏன் எப்படி நீ சட்டத்தை நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு கேட்கறதுக்கு வழக்கு தள்ளுபடி செய்யணும்னு சொல்கிறீங்களா? எந்த வழக்கு சார்? 11 பேரில் வழக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற. ஆமாம், கண்டிப்பாக தள்ளுபடி செய்யணும். ஏன்னா அது பொய்யான வழக்கு. பெண் காவலரை துன்புறுத்தணும் அப்படின்னு, அது வெட்கி தலைக்குனியும்படி துன்புறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா அது வீடியோ ஆதாரம் இருக்கணும். அது ஒரு காவலர் இல்லை, பல காவலர். இந்த 11 பேர் மற்றும் பலர்னு போட்டிருக்காங்க. அதை ஒத்துக்கவே முடியாது. எந்த விதமான ரெக்கார்டும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் அவங்க ஒருத்தர் போய் ஒரு பெண் காவலர் போய் ஜிஹெச்சில் படுத்துட்டாங்கன்னு ஒரு இதோ சொல்கிறாங்க. உண்மையாகவும் தெரியல. அதனால் இதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இதை நம்ம இந்த வழக்கை, பொய் வழக்கை தள்ளுபடி செய்யணும். ரெண்டாவது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை பொது சொத்துக்களை சேதம் செஞ்சோன்னு சொல்கிறாங்க. ஒரு உத்தரவை, நீதிமன்ற உத்தரவை அவங்க அமல்படுத்த முடியல. அதை உணர்வுபூர்வமாக மக்கள் எதிர்க்கிறாங்களே தவிர வேறு எதுவும் இல்லை. இதை சட்டத்தை நம்ம எதுவும் கையில் எடுக்கல. அவங்க பேரிகேடை தள்ளுறாங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. இது பொது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரக்ஷன் ஆக்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்க. இது மிகவும் தவறு. இது தள்ளுபடி செய்யணும். எல்லாரும் விடுவிக்கணுன்றது தான் எங்கள் கோரிக்கை. கலெக்டரை பார்த்து மனு கொடுத்து என்ன செய்ய போகிறீங்க, ஏன் தீபத்தை ஏற்றலை அப்படின்னு கேட்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம். கலெக்டர் இப்போ இங்கே இல்லை சார். இப்போ கோர்ட்டில் தீபம் ஏற்றலான்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனால் காவல்துறை தரப்புலேருந்து அதை ஏற்றக்கூடாது அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது சம்மந்தமாக நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை? கண்டிப்பாக தவறு. இவங்க நம்ம சட்டத்தை மதிக்கலன்னு சொல்லி நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் சட்டத்தை மதிக்காத யார்? அவங்க தான். தீபம் ஏற்றணும், வேற எங்கே ஏற்ற முடியும்? நம்ம இடத்துல தான் ஏற்றுறோம். இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, கோயிலுக்காக இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், செயல் அலுவலர், அந்த இறைவன் முருகனோட கோயிலில் வர வருவாயை வச்சு மாத சம்பளம் வாங்குகிற ஒரு செயல் அலுவலர் கோயிலுக்கு எதிராகவே செயல்படுறாரு. இந்துக்கு எதிராக செயல்படுறாரு, முருகனுக்கு எதிராக செயல்படுறாரு. இது ஒத்துக்கவே முடியாது. மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படுறாங்க. அவங்களோட எஜமானர்கள், அதுவும் டெம்பரரி எஜமானர்கள் யார்? திமுக அரசு. அதை எதிர்த்து அதுக்கு பயந்து அவங்க இதை செய்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக தள்ளுபடி செய்ய வேண்டும். எல்லா செயலர்களும் விடுவிக்க வேண்டும் என்பது தான் நம்மளோட கோரிக்கை. அதுக்காக கலெக்டர் பார்ப்பாங்க. நன்றி. வேறு